ஓகே, கொஞ்சம் லேட்டாக வந்தவங்க மட்டும் நான் திருப்பி அவரோட அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ மை செல்ஃப் பார்த்தீங்கன்னா, நான் தீபக் ஃப்ரம் யூசிஃபரில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சாஃப்ட்வேர் டெவலப்பராக. ஸோ நான் அவர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வெப் டிசைன் அண்ட் வெப் டெவலப்மெண்ட், ஏஐ கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 6 மந்த்துக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃப்ரீ கோர்சஸ் நாங்கள் கொடுக்குற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு இனிஷியேட்டிவாக தான் திஸ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் கோர்சஸ் வந்து நான் இந்த மந்த்லேருந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரம் திஸ் மந்த்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நெக்ஸ்ட்டு 6 மந்த் வரைக்கும் ஒரு ஃப்ரீ கோர்சஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு பைத்தான் கோர்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த கோர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போயுமே டைம் கீப்பப் பண்ணுங்கள். ஒரு 5 ஓ கிளாக்னால் நீங்கள் 5 ஓ கிளாக் இல்லை 5:10 எப்படியாவது நீங்கள் அட்மிட் ஆயிருங்க உள்ள. அண்டு டைம் கொஞ்சம் டிலே ஆகாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் எப்பப்போலாம் நமக்கு செஷன் இல்லை அப்படிங்கிறத மட்டும் ஒரு டேட் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லேட்டாக வந்தீங்களே நிவேதா அண்ட் அன்பரசு, நீங்கள் 2 பேருமே நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் டேட் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த செஷனில் மட்டும் நம்ம கிளாஸ் இருக்காது அன்றைக்கு மட்டும். நோட் பண்ணிக்கிறீங்களா? ஜான் 7th 13 to 17 நம்மளுக்கு கிளாஸ் இருக்காது. 13th to 17 ஜனவரி. அண்ட் 21st and 26th to 28 and 6th February 6 February 4 February 4ங்க அது. அடுத்து February 10th February 11th. இந்த டேட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் அந்த செஷன் இந்த டே மட்டும் நம்ம கிளாஸ் இருக்காது. ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் மாதிரி இது போடுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட ஒரு மேண்டேட்ரியான நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு வந்து 85% வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கணும். இப்போ 30 days அப்படின்னா ஒரு 25 டேஸும் உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டில் இந்த கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் அட்டண்டன்ஸ் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். நாங்கள் பேக் எண்ட்லேயும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் இன்ட்ராக்டிவாக இருங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் கோர்ஸுமே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு டைம் கீப்பப் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்து இந்த கோர்ஸ் வந்து 85% கம்பல்சரியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடுங்க. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு எவாலுவேஷன் இருக்கும். நீங்கள் எவ்வளோ இந்த கோர்ஸில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸாகவே இருந்தாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எவ்வளோ நாலேஜ் இந்த பைத்தானில் நடத்தின எல்லாராலையுமே ஒரு 100% வந்து நான் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த கோர்ஸில் நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு எவாலுவேஷன் மாதிரி நாங்கள் கண்டக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு மேண்டேட்டரி ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஓகே, அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ எந்த டவுட்டு எப்போ உங்களுக்கு டவுட் எதில் இருந்தாலும் உடனே அந்த செஷன்லேயே நீங்கள் கேட்டுருங்க. எதுவுமே கேட்க தயங்க வேணாம். எந்தெந்த செஷனில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அப்போயே கேட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம மூவ் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸ் ஃபுல்லுமே நம்மளுக்கு ஒரு மென்டராக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி வேல தான் நம்ம வந்து இதை கன்வே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த டவுட்னாலும் உடனே நீங்கள் கேட்டுருங்க, எதுவுமே ஹெசிடேட் பண்ண தேவையில்ல. ஓகே, இதுதான் மேண்டேட்டரி, நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் இதுதான். ஸோ இன்றைக்கி இந்த பைத்தான் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் டேவே நம்ம எடுத்தோன்னே எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஸோ இன்றைக்கி என்னென்ன அந்த கோர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம், ஒரு பேசிக் நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங்னா என்ன, பைத்தான்னா என்ன, இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐட்டம்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலாம். நமக்கு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா பைத்தானுக்குள்ளே இருக்கிற எல்லா பேசிக்ஸுமே நம்ம இன்டெப்த்தாக தான் பார்ப்போம். அண்டு
உங்களுக்கு இனிஷியலாகவே இந்த டே ஒன்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ் ட்ரைனிங் எப்படி இருக்கும்னா 20% தான் உங்களுக்கு வந்து தியரட்டிக்கலாக நாங்கள் ஒரு 20% கொண்டு போய் அண்டு ஒவ்வொரு செஷன்லையுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தான் நாங்கள் வந்து லேர்ன் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் தேவையிலேயே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போகலாம். ஓகே, அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இந்த கோர்ஸில். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா 80% வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் மேனரில் தான் இருக்கும். ஒரு கான்செப்ட் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு 20% மட்டும் தான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக நாங்கள் கொண்டு போவோம். அடுத்து 80% வந்து அப்போவே அதில் வந்து என்னென்னா ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணி பார்க்குவோம். ஸோ ரியல் டைமாக உங்களுக்கு அந்த நம்ம ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் வச்சு படிக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அதனால் ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக இப்படியே தான் நடக்கும். ஓகே, இது வரைக்கும் டவுட் இல்லைங்க? ஓகே, அதெல்லாம் டவுட் எதுவும் ஹெசிடேட் பண்ண தேவை. எப்போ வேணால் எந்த டவுட் வேணாலும் கேட்டுக்கோங்க. அது திருப்பி உங்களுக்கு எவ்வளோ நாள் புரியலைனாலும் பரவாயில்ல, கேட்டுக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஷேர் ஆகலை மட்டும் பார்க்க சொல்லுங்கள். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோர்ஸில் வந்து அதே மாதிரி நம்ம எல்லா நாளுமே நம்ம வந்து பிபிடி போட்டு நம்ம எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டோம். உங்களுக்கு ரியல் டைமாக என்ன டவுட் இருந்தாலும் அப்படியே கேட்டுக்கலாம். பிபிடிங்கிறது இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டே. ஏன்னா நம்ம காலேஜ் டேஸ்லேயே நம்ம பிபிடினாலே நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். கரெக்ட் தானே? பிபிடி போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னாலே அது ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு காலேஜில் நம்ம படிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம ரியல் டைமாக உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன கோர்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பிபிடி. நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட்டுக்கான எக்ஸாம்பிள், அது எப்படி அப்போயே எப்படி நம்ம கோட் பண்ணி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஃப்ரம் பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் வரைக்கும் இந்த பைத்தான் கோர்ஸில் நம்ம கற்றுக்குறோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கண்டென்ட் இதான் நம்ம வந்து இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்ஸ் கண்டென்ட். இது தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்னால் என்ன இது பார்க்க போகிறோம். அடுத்து கோர் பைத்தான் அப்படிங்கிறது நம்ம பைத்தான் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நம்ம இந்த கோர்ஸில் ஃபுல்லாக பார்ப்போம். மாடியூல்ஸ்னால் என்ன, ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன, அண்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், இதுதான் பெரிய கான்செப்ட். இருக்குது பைத்தானில் இருக்கிற பெரிய கான்செப்ட்னா இந்த ஊப்ஸ் லாங்குவேஜ் தான் இது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா லைப்ரரிஸ். ஸோ பைத்தானில் ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1,37,000 ப்ளஸ் லைப்ரரிஸ் வந்து என்னென்னா இப்போ வரைக்கும் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானோட வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குற எல்லா லைப்ரரிஸையும் நம்மளால் கவர் பண்ண முடியாது. அப்படி கவர் பண்ணணும்னா ஒன் இயர் நம்மளுக்கு பத்தாது பைத்தான் படித்து முடிக்க. ஸோ இந்த ஒரு பிகினர் டு அட்வான்ஸ்ட் லெவலுக்கு நமக்கு முக்கியமான ஒரு ரெண்டு லைப்ரரிஸ் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். அண்ட் ப்ளஸ் வந்து என்னென்ன டேட்டா பேஸ் பற்றி ஒரு கான்செப்ட்ஸ் என்ன, டேட்டா பேஸ் பற்றி நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம். அண்ட் எஸ்கியூஎல்னால் என்ன, எஸ்கியூஎல்னால் MySQL இருக்குது, ஆரக்கிள் எஸ்கியூஎல் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ப்ரிஃபர் பண்ணுற எல்லா எஸ்கியூஎலுமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ நம்ம இங்கே நம்ம ஓப்பன் சோர்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா MySQL. ஸோ நம்ம MySQL என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து MongoDB. MongoDB அப்படிங்கிறது வந்துன்னா பைத்தானுக்குன்னே ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து என்னென்னா MongoDB. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பைத்தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னா கூட எடுத்துக்கோங்க. நம்ம இது வேலை தான் பார்ப்போம். இது கண்டென்ட் உங்களுக்கு கம்மியாக நாங்கள் ஒரு ஓவரால் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். இதுக்குள்ளே இன்டெப்த்தாக நம்ம போகிறப்ப அதோட இன்டெப்த்து கான்செப்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் நிறையா உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும் உள்ள. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து சும்மா ஒரு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிற பேசிக் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம். உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா ப்ரோக்ராமிங்னா என்ன அந்த மாதிரி ஏதாவது? ப்ரோக்ராம் வச்சு நம்ம டெவலப் பண்ணுவோம். வெப் பேஜஸ் இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி லொக்கேஷன் நம்ம ப்ரோக்ராம் ஓகே, அப்ளிகேஷன்ஸு எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும். ஆப்பாக இருந்தாலும் சரி, மொபைல் ஆப்பாக இருந்தாலும்
ஓகே குட். ஓகேங்க. அவங்க சொன்ன கரெக்ட் தான். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இங்கே இருக்கவங்க உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பற்றின ஏற்கனவே கொஞ்சம் நாலேஜ் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி நான் சொல்லித் தரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால ப்ரோக்ராமிங் ஜாவாவோட பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியும். ஓகேங்க. ஓகே, அப்போ ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு தெரியும். இன்னொருத்தவங்க இப்போ பேசினது யாருங்க? இப்போதான் ஃப்ரெஷர், ஸோ ப்ரோக்ராமிங் அவ்வளோவா தெரியாது, இப்போ தான் படிக்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் இப்போ கேட்டுக்கோங்க. ஸோ ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ நார்மலாக நம்ம ஹியூமன் லாங்குவேஜ் தெரியும்ல, நம்ம பேசுகிற தமிழ், இங்கிலீஷ், இது பார்த்திங்கன்னா ஹியூமன் லாங்குவேஜில் நம்ம ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதை தான் நம்ம சொல்கிற தமிழ், இங்கிலீஷ், இந்த மாதிரி லாங்குவேஜ், ஹிந்தி இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு மெஷின் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ மெஷின் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் நம்மளுக்கு தேவை. மெஷின் கூட நம்ம டேரெக்டாக பேச முடியாது. ஏன்னா மெஷினுக்கு ஒரே லாங்குவேஜ் மட்டும்தான் மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான். மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறது தான் மெஷின் லாங்குவேஜோட ஒரே டெஃபினிஷனாக நம்ம மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அது வந்து என்னென்னா மெஷின் ரீடபுளாக இருக்காது. ஸோ அப்போ நம்ம ஒரு மெஷின்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 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 ப்ரோட்டோக்கால் மாதிரி ஒன்று வேணும் நம்மளுக்கு. அதுகிட்ட மெஷின் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, மெஷினில் ஒரு பெர்ஃபார்மை நம்ம ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோக்ராம் வேணும். அதைத்தான் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்னா அதைத்தான் நம்ம என்னென்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்ல ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை மெஷினுக்கு நம்ம புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் எழுதுவோம். அதைத்தான் நம்ம என்னன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு இருக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பைத்தானுக்குன்னு கிடையாது. அந்த அல்காரிதம் நீங்கள் போட்டிருக்க கான்செப்ட் வந்து நாட் ஒன்லி ஃபார் பைத்தான். நீங்கள் எந்த லாங்குவேஜ் சி எடுத்தாலும், ஜாவா, C++, நீங்கள் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அஸ் அ டெவலப்பராக இப்போ நீங்கள் ஒரு இனிமேல் நீங்கள் வந்து காலேஜ் வந்துட்டீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, காலேஜ் வந்துட்டீங்க. இனிமேல் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடிங் படிக்கிறீங்க, ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை டெவலப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி நீங்கள் அதை படிக்கணும். அப்போ இங்கே பார்க்குறப்ப அல்காரிதம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சீக்வன்ஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க் அப்படின்னு. அல்காரிதம்னா இது வந்து ஒரு கோடிங் கிடையாது. இப்போ ஒரு டாஸ்க் நீங்கள் பண்ண போகிறீங்க என்னென்னா, இப்போ ஆட் ஒரு 2 நம்பரை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அந்த 2 நம்பரை ப்ரோக்ராமுக்கு புரிகிற மாதிரி இல்லை நம்ம ஹியூமன் ரீடபிளுக்கு நான் இந்தந்த ஸ்டெப்பில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அடிஷனுக்கு என்ன வேணும், ஒரு ரெண்டு ஆப்பரண்ட் நம்மளுக்கு வேணும், 2 நம்பர் வேணும். அடிஷன்னாலும் அடிஷன் சப்ராக்ஷன் 2 நம்பர் வேணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணி அது இன்னும் வர ரிசல்ட்டை நம்ம ரிசல்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம சீக்வன்ஸ் ஸ்டெப்பாக எழுதுவோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் எனக்கு 5ன்னு ஒரு நம்பர் வேணும். அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதிக்குவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிங்கிற ஒரு வேரியபிளில் எனக்கு 6ன்னு வேணும். இந்த மாதிரி நான் செய்ய போகிற ஒரு ஸ்டெப்பை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒரு நார்மல் இங்கிலீஷ் வேர்டில் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எழுதுறது தான் அல்காரிதம் அப்படிங்கிறது. ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த டெவலப்பருமே எடுத்தோன்னே கோடிங் பண்ண மாட்டாங்க. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த டெவலப்பருமே எடுத்தோன்னே கோடிங் போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அல்காரிதம். இந்த அல்காரிதம்னா நம்ம அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எழுதுறது தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம போட்டிருக்கோம் பாருங்களேன், அல்காரிதம் ஹெல்ப்ஸ் டு சால்வ் அ கிவன் ப்ராப்ளம் லாஜிக்கலி அண்ட் இட் கான்ட்ராஸ்ட் வித் த ப்ரோக்ராம். நம்ம அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம என்னென்ன தேவை, ஒரு லாஜிக்கலாக நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறது எழுதுறது தான் அல்காரிதம். பட் அப்படியே நம்ம ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சின்டாக்ஸ்லாம் அதில் இருக்கும். நம்ம அல்காரிதமுக்கு இப்போ ஒரு ரெகுலரான ஒரு சின்டாக்ஸ் நம்மளுக்கு கிடையாது. ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சின்டாக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சின்டாக்ஸ் என்ன, அது ப்ரோக்ராம் நம்ம உங்களுக்கு ரியல் டைமாக நீங்கள் பண்ணி பார்க்குறப்ப அது உங்களுக்கே புரியும். இப்போதைக்கு ஒரு பேசிக் நாலேஜ் மட்டும் ஒரு ப்ரோக்ராமிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அல்காரிதமுக்கு எந்த வித ரூல்ஸும் கிடையாது. இப்படி தான் எழுதணும் அல்காரிதம் அப்படின்னு கிடையாது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதணும். ஒரு புல்லட்டின்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எழுதுறது தான் அல்காரிதம் அப்படிங்கிறது. அல்காரிதம்ஸ் ரிசம்பிள்ஸ், இந்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அல்காரிதம் ரிசம்பிள்ஸ் சூடோ கோட் அப்படிங்கிறது. இந்த சூடோ கோட் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ அல்காரிதம்னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருச்சுங்களே. இதில் எதுவும் டவுட் இல்லைங்களா? ஹலோ.
இப்போ பார்த்துருக்கு இது டவுட் இல்லைங்களான்னு கேட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம்ல? ஓகே, இதே புரியலன்னா உடனே கேட்டுருங்க, ஹெசிடேட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும். நம்ம இன்டெப்த்தாக நம்ம ஒரு கோடிங் வரைக்கும் நம்ம போயிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு மூவ் ஆயிரும். இன்றைக்கி நமக்கு டே ஒன்லேயே நம்ம எல்லாமே நம்ம எடுத்தோன்னே நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போக வேணாம், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த செஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணது. அண்டு நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ அல்காரிதம்னா நம்ம தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா ஒரு 2 காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஒரு அல்காரிதம் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு 2 காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எத்தனை ஒரு லாங்குவேஜ் நீங்கள் எழுதுறீங்க, ஒரு பைத்தானோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஒரு கோடிங் நீங்கள் எழுதுறீங்க, அது எத்தனை லைனில் வந்து என்னென்னா அது ரன் ஆகி முடிகிற அளவுக்கு எடுத்துக்கிற டைமை தான் பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10 லைன்ஸ் ஆஃப் கோடிங்க்கு ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும், 100 லைன்ஸ் ஆஃப் கோடிங்ஸ்க்கு வந்து ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அதே மாதிரி எத்தனை லைனில் நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதுக்கு எடுத்துக்கிறதான டைம் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோடிங் எழுதுறீங்க அப்படின்னா இந்த 10 லைன்ஸ் ஆஃப் கோடிங்க்கு எவ்வளோ மெமரி எடுத்துக்குது, அதை எடுத்து அது ரன் பண்ணுறதுக்கு தேவையான எவ்வளோ இடத்த எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் 2 இருக்குது, ஃபிக்ஸ்டு பார்ட் அண்ட் வேரியபிள் பார்ட்ஸ்ன்னு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை ஒரு டேட்டாவை ஒரு வேரியபிள் கூட ஸ்டோர் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம், எப்படி வேரியபிள்ஸில் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த டே 1 டே 2 டே 3ல நம்ம அதை பார்ப்போம். எப்படி ஒரு டேட்டாவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது, அந்த ஸ்டோர் பண்ணுறது மட்டும் எடுத்துக்கிற டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் பார்ட். வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஐட்டரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம இதெல்லாம் பார்ப்போம். இந்த கான்செப்ட்லாம் இப்போதைக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம வேரியபிள் பார்ட்டில் டோட்டல் ஸ்பேஸ் ரெக்வயர்டு பை த வேரியபிள்ஸ் விச் சைஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் ஐட்ரேஷன்ஸ். ஒரு ப்ராப்ளமை ரன் பண்ணுறப்ப ஒரு ஐட்ரேஷன் நடக்கிறப்ப அதுக்கு எடுத்துக்கிறதான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள் பார்ட். ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறப்ப எடுத்துக்கிற ஒரு பார்ட்டை தான் நம்ம ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஐட்ரேஷனோ ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆக போது அந்த ரன் டைமில் எடுத்துக்கிறதான அந்த ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தேர்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அசிம்டோட்டிக் நொட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து 2 நொட்டேஷன்ஸ் இருக்குது, பிக் ஓ அண்ட் பிக் ஒமேகா அப்படின்னு 2 நொட்டேஷன்ஸ் இருக்குது. நார்மலாக ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒஸ்ட் கேஸ் அண்ட் பெஸ்ட் கேஸ் இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கோடிங் எஃபிஷியன்சியை பார்ப்பாங்க. ஃபஸ்ட் கேஸ் அண்ட் பெஸ்ட் கேஸ். இப்போ ஒரு கோட் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு அடிஷனுக்கு ஒரு கோட் பண்ணுறீங்க, அந்த ஒரு அடிஷன் பண்ணுறப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இது கோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோட் பண்ணுறது நீங்கள் ரன் பண்ணுற டைமோ அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இது ரெண்டையும் நீங்கள் அதிகமாக அடிஷனுங்கிறது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், அதை நீங்கள் காம்ப்ளெக்ஸ் லாஜிக் யூஸ் பண்ணி அது வந்து அதோட ரன் டைமை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா பிக் ஓன் நொட்டேஷனில் நம்ம நோட் பண்ணுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் கேஸ் ஆஃப் ஆன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஒமேகா. பிக் ஒமேகா அப்படிங்கிறது இது அப்படியே ஆப்போசிட், பிக் ஓக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பிக் ஒமேகா. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம டினோட் பண்ணுறது வந்து பிக் ஒமேகாவில் டினோட் பண்ணுவோம். பிக் ஓவில் வந்து ஒஸ்ட் கேஸ் அண்ட் பிக் ஒமேகாவில் வந்து பெஸ்ட் கேஸ். பெஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோடிங் இருக்குது, அந்த 10 லைன்ஸ் ஆஃப் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லைன்ஸுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பார்ட்டை நீங்கள் 10 லைன்ஸில் முடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ரன் பண்ணுற டைம் வந்து ரன்னிங் டைம் கம்மியாகும், அதே மாதிரி அதுக்கு எடுத்துக்கிற ஸ்பேஸ் கம்மியாகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேஸ் அல்காரிதம் அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்கள் கோடிங் எஃபிஷியன்சியை அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிங் எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லாமே நம்ம கம்மிங் வீக்ஸில் நம்ம அதை பார்ப்போம் அடுத்தடுத்து. இதான் பார்த்தீங்கன்னா அசிம்டோட்டிக் நொட்டேஷன் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சூடோ கோடு. இப்போ பைத்தானில் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் ஒரு லாங்குவேஜ் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒரு லாங்குவேஜ் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு அல்காரிதம் இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூடோ கோட். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா தான் அதோட ரியல் டைம் கோடை நம்ம எழுத ஆரம்பிப்போம். டேரெக்டாக நம்ம எப்போவுமே எடுத்தோன்னே கோடிங் எழுத மாட்டோம். சூடோ கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான
ஒரு இங்கிலீஷ் வேர்டில் நீங்கள் எழுதுவீங்க சூடோ கோட். இதில் வந்து எந்த ஒரு சின்டாக்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் சிம்பிளாக ஒரு இப்போ லாஜிக் இப்போ வந்து ஒரு 18 எபோவ் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு லாஜிக் எழுதுறீங்க. அது வந்து கோடிங்கில் நீங்கள் எழுதாமல் இப்போ நீங்கள் சிம்பிளாக எப்படி சொல்லுவீங்கன்றதை இப்போ அந்த நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து 18க்கு மேலே வாங்குகிற இன்புட் வந்து 18க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க தான் ஓட் பண்ணலாம். இந்த கொடுக்குற இன்புட் வந்து 18க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க ஓட் பண்ண முடியாது, யூ நீட் டு வெயிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணணும். அது வந்து எப்படின்னா நம்ம ஒரு சூடோ கோட் எழுதுகிறப்ப சிம்பிளாக இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ 1 இருந்தால் எனக்கு பிரிண்ட் ரெஸ்பான்ஸில் ஹாய்னு பிரிண்ட் பண்ணு. இஃப் 2 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ரெஸ்பான்ஸில் வெல்கம் டு பைத்தான் கோர்ஸ் இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். ஆனால் இது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பைத்தான் ஐடியில் இதை போட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே வராது, எரர் தான் காமிக்கும். ஏன்னா வந்து சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணாது. அதை நம்ம செகண்ட் லைன்லேயே போட்டுருக்கோம். இட் டசன்ட் ஹேவ் அ ஆக்சுவல் கோடிங். இதில் வந்து ஆக்சுவல் கோடிங் நம்ம பண்ண மாட்டோம். ஒன்லி ஹேவ் அ நார்மல் இங்கிலீஷ் வேர்ட்ஸை மட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்ப்ளி டிஃபைன் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சுவல் கோடிங். இது பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தானில் இருக்க கோட் மாதிரி அப்படியே இருக்கும். ஒரு ஆக்சுவல் கோட் மாதிரி தான் இருக்கும், பட் இட் டஸ் நாட் ஆக்சுவல் கோட். ஏன்னா இதில் கீவேர்ட்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சிம்பிள் ஒரு நார்மல் இங்கிலீஷ் வேர்ட்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கோடிங் மாதிரி எழுதுறது தான் நம்ம சூடோ கோடு. அந்த பேர்லேயே சூடோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு கூட. அப்போ இது வந்து ஃபால்ஸ் கோட் அப்படிங்கிறது டைரக்ட் மீனிங்கே ஃபால்ஸ் கோடு தான். கோடிங் மாதிரி இருக்கும், ஆனால் கோடிங் கிடையாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சூடோ கோட். இந்த சூடோ கோட் வச்செல்லாம் கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம், எப்படி நம்ம சூடோ கோட் எழுதுறது. ஏன்னா சூடோ கோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கோட் பண்ணுற நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கோட் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம கோடிங் எவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம போகிற இன்டர்வியூஸில் சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூடோ கோட் டேரெக்டாக உங்களுக்கு சூடோ கோட் எழுதுங்க, அடிஷனுக்கு சூடோ கோட் எழுதுங்க, இல்லைனா ரிகர்ஷனுக்கு நீங்கள் ஃபிபோனாசி சீரீஸ்லாம் இருக்குது அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடோ கோட் எழுதுங்கன்னு உங்களுக்கு டேரெக்டாக சூடோ கோட் சொல்லிடுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களை பிடிக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூடோ கோடில் தான் நம்ம நிறைய பேர் இந்த சூடோ கோடில் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு கோட் பண்ண தெரியும், ஆனால் அதுக்கு அந்த ப்ரோக்ராமை ரீட் பண்ணி அந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு வர அவுட்புட்டை நம்ம சூடோ கோடில் எழுது அப்படிங்கிறப்ப அந்த இதில் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அதனால சூடோ கோட் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அல்காரிதம் சூடோ கோட் அண்ட் அல்காரிதம் எப்படி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சூடோ கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட். இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த கான்செப்ட் ஃபுல்லுமே ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங்கான கான்செப்ட். இதை நீங்கள் ரொம்ப அப்படியே இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இதை பற்றி என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்காக தான் இப்போ நான் இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறது. இது வந்து ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் படிச்சிருந்தாலும் அது ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டினே பார்த்தீங்கன்னா சூடோ கோட் எழுதுங்க, இந்த ஃப்ளோ சார்ட் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இன்டர்வியூஸ் நீங்கள் அடுத்து நீங்கள் அப்கமிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு இதுவே தெரிஞ்சிருக்கும். பைத்தான் அது மெயின்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான் டெவலப்பருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு சூடோ கோட் அந்த ஃப்ளோ சார்ட் இல்லாத நிறைய இன்டர்வியூஸே கிடையாது. அதனால் இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஆனால் இது எப்படி எழுதுவோம், சூடோ கோட் எப்படி எழுதுவோம், ஃப்ளோ சார்ட் எப்படி ரியல் டைமாக எழுதுவோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீக்ஸில் நம்ம பார்ப்போம். ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது நம்ம இது இப்போ பார்த்ததுக்கு ஃபுல்லாக அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட். இது பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே ரிட்டனில் நம்ம ஒரு வேர்ட்ஸை வச்சு எழுத மாட்டோம். ஒரு கிராஃபிக்கலி ரெப்ரசன்ட் த ஃப்ளோ ஆஃப் தி ப்ரோக்ராம். இதான் ஆக்சுவல் டெஃபினேஷன். ஒரு சிம்பிளை வச்சு இந்த ப்ராசஸ் இது பண்ண போகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது. ஸோ சூடோ கோட் பார்த்துட்டோம், ஃப்ளோ சார்ட். அப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டில் நீங்கள் என்ன ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான என்னென்ன இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்து இதை பண்ணுறது ஃபுல்லுமே நம்ம ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம். ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் அப்படிங்கிற நொட்டேஷனில் நம்ம கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டில்டட் ரெக்டாங்கிள் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வாங்குறது, இன்புட் கெட் பண்ணுறது, இந்த இடத்துல ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து டெசிஷன் எடுக்கிறது. டெசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா இஃப் எல்ஸு இந்த மாதிரி லாஜிக் ஃபுல்லுமே நம்ம டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து கனெக்டார்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் லைன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ப்ரீடிஃபைன்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சுருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறது எப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். அதாவது நம்ம ஒரு கிராஃபிக்கலாக நோட் பண்ணுறப்ப இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். அண்ட் டெர்மினல் அப்படிங்கிறது வந்துன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்குள்ளே நீங்கள் எழுதுவீங்க. அண்ட் இதுதான் ஃப்ளோ லைன்ஸ். அதாவது இதுக்கப்புறம் இது வரணும், இந்த சிம்பிளுக்கு அப்புறம் இது வரணுங்கிறது கனெக்ட் பண்ணுற லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளோ லைன்ஸ். இந்த டெக்னிக்கல் டேர்ம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது நிறையா எம்சிக்யூ நீங்கள் இன்டர்வியூவில் டெக்னிக்கல் ரவுண்டு வந்து எம்சிக்யூவாக நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப இந்த சிம்பிள் கொடுத்து இந்த சிம்பிளோட பேர் என்னன்னு கேட்பாங்க. இந்த சிம்பிள் கொடுத்து இதில் நிறைய சிம்பிள் சீக்வன்ஸாக கொடுத்து இந்த சிம்பிள் எதில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இது மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பேசிக்காக என்னென்ன ஓகே இன்றைக்கி பேசிக்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அல்காரிதம்னா என்ன, ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கான பேசிக் மட்டும் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் என்ன அப்படியே அதுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி மாதிரி உங்களுக்கு வந்து இந்த தியரி மாதிரி இருக்காது. இது வந்து உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேங்கிறது மட்டும்னால தான் இப்படி. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிடி மாதிரி இந்த மாதிரி இது வராது. உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி தான். நாம் ஒரு கான்செப்ட் பார்ப்போம், அந்த கான்செப்ட்டுக்கான எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிளுக்கு ரியல் டைமை நம்ம ரன் பண்ணி பார்த்து அது அவுட்புட் எப்படி வருது, நம்ம இப்படி கோட் பண்ணோம்னா இந்த அவுட்புட் வருது, அதே மாதிரி அந்த எரர் எப்படி நம்ம பக்கை வந்து எப்படி டீபக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம அடுத்தடுத்த வீக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா. ஓகே, திவ்யா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்க டவுட் இருக்குங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி செஷன் அவ்வளோதாங்க இருந்தது. நாளையிலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா பைத்தானோட பேசிக்ஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு பைத்தான் பற்றி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஒரு பேசிக் ஐடியா தான் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களா பைத்தான் பற்றி? இது ஐடியா இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல, சொல்லிட்டிங்கன்னா நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம எப்படி நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ பைத்தான் உங்களுக்கு புதுசாக இப்போ தான் பைத்தான் லேர்ன் பண்ணுறீங்க அப்படி தானே? ஓகேங்க. ஓகே, இப்போ நம்ம நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் பேசிக்ஸ் என்ன அது எல்லாமே நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த இது நம்ம நடத்துது. ஓகேவா? நாளையிலேருந்து கொஞ்சம் டைம் மட்டும் கொஞ்சம் கீப் அப் பண்ணிடுங்க. ஃபைனாக ஒரு 5-10 எப்படியாவது ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே.